அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் நினச்ச மாதிரி நடக்கணுன்ட்டு இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்லித்தரேன்னு சொன்னேன்னா பிஸ்கெட் நட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்கெட் நட்ஸ் சின்ன சைஸ் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். இதே மாதிரி தான் அப்புறம் பெரிய சைஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பேக் போட்டுக்கலாம் இந்த வாரம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 கலரில் ஒயர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2 ஒயர்லையும் நம்ம மிங்கிள் பண்ணி போடலாம். 2 கட்டு ஒயரை வந்து ஸ்கேலில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 8.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எத்தனை பிட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 8.5 ஸ்கேலில் இருந்து 8.5 அடி எடுத்துக்கோங்க. நான் டேப்பில் எடுக்கிறேன். டேப்பில் பாருங்கள், ஒரு 50னா 100. சரிங்களா? 100 இன்ச் எடுத்துக்கலாம். நம்ம 100 110 கூட எடுத்துக்கலாம். நான் 110 எடுத்துக்கிறேன். 110 ஒன்று வெட்டிட்டேன். இது மாதிரி 24 பிட்டு, இதில் 24 பிட்டு வெட்டிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் 24 பிட்டு நம்ம வெட்டிக்கிட்டோம். இதுலேயும் 24 பிட்டு வெட்டிட்டோம். 2 கட்டில் மீதி கைப்பிடி போடுற அளவுக்கு நமக்கு மீதி இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது மீதி கைப்பிடி போடுறதுக்கு இது வெட்டிட்டோமா? இப்போ பிகினர்ஸுக்கு எப்படி போடணுன்னு இந்த 4 ஒயர் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நெல்லிக்காய் நாட்டுக்கு 3 ஒயர்னால் பிஸ்கெட்டுக்கு 4 ஒயர் ஒன்று. இது 2ஆக மடிச்சுக்கோங்க. 4 பிட்டில் பார்த்துக்கோங்க. இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி 2 ஒயர் பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க. 3ஆவது ஒயர் எடுத்து அதையும் சமமாக 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே அது கீழே போட்டிங்கன்னா கூட இப்படி மறுபடியும் இதான் மடிப்புன்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா? இந்த 2 ஒயர் சேர்த்தனாப்பில் இப்படி கொஞ்சம் கேப் தள்ளி வச்சுக்கோங்க. 2 ஒயர் சேர்த்தனாப்பில் ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. இப்போது மேல் ஒயரை எடுத்துட்டு இந்த கீழ் ஒயர் இருக்குதுல்ல, அதை பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஒயருக்கு நடுவில் மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மேல் ஒயர் இருக்குதுல்ல, அதையும் எடுத்துகிட்டு இந்த கீழ் ஒயரையும் மடிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, மடித்து பிடிச்சிக்கோங்க. இந்த மேல் ஒயர் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்லேயும் கொடுங்க. பாருங்கள், இந்த 2லேயும் கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த ஒயரை என்ன பண்ணணும், இதை இப்படி கொடுத்துட்டு இந்த ஒயர் மறுபடியும் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மீதி ஒரு ஒயர் இருக்குதுல்ல, அதையும் 2 மடிச்சுக்கோங்க. இப்போ 3 ஒயர் போட்டால் இப்போ போடுறது 4ஆவது ஒயர். பாருங்க, அதையும் அதே மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த மடித்த ஒயரை விட்டுருங்க இதுக்கு கீழே. சரியா? இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இப்படி எடுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் எடுத்து விட்டு இப்போ 3ஆவது ஒயர் மடித்தோம்ல, இந்த 4ஆவது ஒயரையும் பாருங்கள் இது 2க்குள்ளே கொடுத்து எடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி பிஸ்கெட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், எல்லா ஒயரும் இப்படி டைட் பண்ணணும். அவ்வளோதான். டைட் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், பிஸ்கெட் நாட்டு வந்துடும். 4 பக்கமும் 2 ஒயர் வரும். பாருங்கள், இப்படி 2 ஒயர் 4 பக்கம் வரும். இது பேர் தான் பிஸ்கெட்டு. இதே பாருங்கள், தனித்தனி பூ மாதிரி தெரியும். சாதா பூ 1 2 3 4 சாதா பூ போட்ட மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இதுதான் பிஸ்கெட்டு. சரியா? இது வந்து ரோலிங் ஒயரே இல்லாமல் நீங்கள் கிராஸ் கட்டில் இப்போ நம்ம போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரியா? இது ஒரு தடவைக்கு 2 3 தடவை போட்டு வந்துடும். இப்போ 24 பிட்டு வெட்டணும்ல, அப்போ ஒவ்வொன்றிலையும் 4 பிட்டு எடுத்தால் தான் ஒரு பூ. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றிலையும் 6 பூ போட்டுக்கோங்க. பாருங்கள், கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி கீழே இப்படி சமமாக வச்சு இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கணும். சரியா? அடுத்த ஒயர் எடுங்க, கீழே 2 கரெக்டாக மடிச்சுக்கோங்க. கீழே சமமாக வச்சுட்டு பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா இந்த மடிப்பை அழுத்தி விடுங்க, அழுத்தி விட்டுருங்க. 2 ஒயர் மடிச்சிட்டோமா? இப்போ 3ஆவது ஒயர் கீழேருந்து சமமாக வச்சுக்கணும். இப்படி மேலே வந்துடணும். இந்த ஒயரை நல்லா இப்படி அழுத்தி விடணும். அழுத்தி விட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 நாட் அங்கே சொல்லி கொடுத்தால அதே மாதிரி தான். இந்த 2 நாட்டுக்குள்ளே இந்த ஒன்றை வைக்கிறோம். பாருங்கள், இந்த மேல் ஒயர் எடுத்துகிட்டு கீழ் ஒயர் இருக்குதுல்ல, இந்த கீழ் ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள்,
மேல் ஒயர் எடுத்துகிட்டு கீழ் ஒயர் மட்டும் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயர் போட்டோம்ல, மூணாவது ஒயர் பாருங்கள், மேலே இருக்கிற ஒயர் விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை 1 2 இப்படி கொடுத்து எடுக்கிறோம். பாருங்கள், சீக்கு வராமல் பார்த்துக்கணும். இப்போ போட்டோம். சரியா? அடுத்தது மறுபடியும் இந்த ஒயரை இதே மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுக்கிட்டு இப்போ 4வது ஒயர் எடுங்க. 4வது ஒயரை அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. சரியா? 4வது ஒயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2 நுனியும் கரெக்டாக இருக்கணும். வச்சு இதை அழுத்திக்கோங்க. இது 4வது ஒயர் இப்படி போட்டுட்டு இந்த மடித்தோம்ல, அந்த மடித்ததை மறுபடியும் எடுத்து 3 சைடே வச்சுட்டு பாருங்க, இந்த இந்த ஒயரில் மேல் ஒயர் எடுத்துகிட்டு இந்த கீழ் ஒயரை இந்த 2 கேப்லேயும் கொடுக்குறோம். பாருங்கள், 1 நெல்லிக்காய் நாட்டுக்கு 3 ஒயரு, இதுக்கு 4 ஒயர். பாருங்கள், இப்படி அழுத்தி விட்டு இதுக்குள்ளார போடுங்க. சுருக்கமே வரக்கூடாது, வந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்கள், இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு 4 ஒயர் இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சின்ன பூவாக தெரியும். மெதுவாக ஒன்று ஒன்றா இழுங்க. ஒட்டுக்கா பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒயர் இழுத்துட்டு வந்துடும். அப்படி இழுக்கவே கூடாது. 4 இப்படி இவ்வளோ பெருசாக ஒரு பிஸ்கெட்னாலே இந்த சைஸ் வரும். சரிங்களா? பாருங்கள், 4 பக்கம் 4 ஒயர். அதே மாதிரி இந்த 2 ஒயர் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 ஒயர் பாருங்கள் கொஞ்சம் எச்சா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைட் வைங்க. அதுக்கு முன்னாடி டைட் வைக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு அது சிரமமாக தெரியும். சரியா? இந்த ஒயர் தான் எச்சா இருக்குது. நல்லா இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயரும் இழுத்துக்கோங்க. பாருங்கள், கீழ் ஒயரை எச் பண்ணுங்க. கீழ் ஒயர் பக்கமாக இழுத்து இப்படி இந்த ஒயர் என்ன பண்ணணும், கீழ் பக்கமாக விடுங்க. கீழ் பக்கமாக எடுங்க. கீழ் பக்கமாக இப்படி இழுத்துக்கிட்டு இப்போ இந்த மேல் ஒயரை இடுங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், இது 2 கரெக்டாக இருக்கா? போதும். இவ்வளோ கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். சரிங்களா? இப்போ எதிர் சைடு, இந்த எதிர் சைடும் 4 பேர் கரெக்டாக இருக்குது. இப்படி எல்லா பூவையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள காட்டுறேன். சரிங்களா? டைம் பத்தாதுல வீடியோக்கு, அதுக்காக இதே மாதிரி எல்லா பூவும் ஜாயின் பண்ணி இதில் 6 பூ வரும், கருப்பில் 6 பூ வரும், போட்டுட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? இதில் 6 பூ, அதில் 6 பூ போட சொன்னால இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இப்படி 2 பிட்டை கையில் வச்சுக்கோங்க. இதுக்கு 4 பிட்டு வேணும். இந்த 2 பிட்டையும் சேர்த்தனாப்பில் ஒரு ஒயர் போட்டுக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள், போட்டோமா? இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த கீழ் ஒயர் எடுத்து இங்கே மேலே இப்படி வச்சுக்கோங்க. மேல் ஒயரை வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது, நம்ம இடது கை பக்கம் மேல் ஒயர் வச்சுட்டு இந்த உள் ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த மேல் ஒயரை விட்டுட்டு இடது கை பக்கம் விட்டுட்டு வலது கை பக்கம் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் நம்ம கொடுக்குறோம். சரியா? பொறுமையாக பாருங்கள். இந்த 3வது பிட்டு போட்டோம்ல, இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். இதே மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு பிட்டு 4வது பிட்டு இப்போ தான் நம்ம எடுக்கிறோம். 4வது பிட்டு எடுத்து பாருங்கள், 4வது பிட்டை இதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி மடித்தோம்ல, அந்த ஒயரை மறுபடியும் எடுத்து பழைய மாதிரியே விட்டுறோம். பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 4வது ஒயரில் பாருங்கள், மேல் ஒயர் விட்டுட்டு இந்த கீழ் ஒயரை எடுத்து பாருங்கள், இதுக்குள்ளே கொடுக்கணும். 1 2. சரியா? இப்போது இப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா பிஸ்கெட் நட் ரெடி. இப்போ இழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் ஒன்று கூட பாருங்கள், இப்படி ஒன்று பாருங்கள், எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒயர் கொஞ்சம் எச்சாகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒயரை மட்டும் முழுசாக இழுக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்படி கீழாமல் இழுத்து இப்படி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கு இல்லையா?
அடுத்த ஒயரையும் பாருங்கள். அதே மாதிரி 4 ஒயருமே நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், இவ்வளோ ஒயர் எச்சாகுது. எந்த சைடு பக்கம்? இந்த சைடு எச்சாகுது. அப்போ இவ்வளோ எடுத்து விட்டு பாருங்கள், பொறுமையாக பாருங்கதா, இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இந்த சைடு எச்சாந்துருக்கு, இந்த சைடு. அப்போது இதை கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து விட்டு இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கோங்க. போதும் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த 2 பக்கம் பார்த்துட்டாங்க. இப்போ இந்த சைடு ஒயரும் பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இந்த ஒயரு இதுவும் போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி பார்த்துட்டு தான் இந்த 4 ஒயர் நம்ம டைட் வைக்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி டைட் வச்சோம்னா அந்த எச்சா மிச்சா வருது இல்லைங்களா, அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது சிரமமாயிடும். மறுபடியும் லூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அப்புறம் டைட் வச்சுக்கோங்க. பாருங்கள், பிஸ்கெட்டு 1 போட்டோம், சரியா? இன்னும் பாருங்கள், 2 பிஸ்கெட் தான் போடணும். 4 ஒயர் எடுத்துக்கலாம். 1 2 3 4. இப்போது 4 ஒயர் எடுத்துக்கலாம். 4 ஒயர் எடுத்துக்கிட்டு பாருங்கள், 2ஆக மடித்து வச்சுக்கிட்டோம். இந்த 2 ஒயரையும் இப்படி வச்சுக்கோங்க, பக்கம் பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி பக்கம் பக்கம் வச்சுட்டோமா, 3ஆவது ஒயரை இந்த 2 ஒயருக்கு சேர்த்தனாப்பில் போடுறோம். இந்த கீழ் ஒயர் எடுத்து இது 2க்கு நடுவில் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த மேல் இன்னும் 2ஆவது ஒயர் பாருங்கதா, மேல் ஒயர் விட்டுட்டு இந்த கீழ் ஒயரை எடுத்து இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த மேல் ஒயர் பாருங்கள், மேல் ஒயர் விட்டுருங்க. கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் கொடுக்கணும். மெதுவாக பாருங்கள். இதை இப்படி பிடிச்சிக்கிட்டோமா, மறுபடியும் பாருங்கள், இந்த ஒயரை இப்படி மறுபடியும் இப்படி மடித்து வச்சுட்டு 4ஆவது ஒரு ஒயர் வச்சுருந்தோம்ல, அந்த ஒயரை இப்போ தான் ஜாயின் பண்ணுறோம். இப்போ கொடுத்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மேல் ஒயர் விட்டுட்டு கீழ் ஒயர் இருக்குதுல்ல, இந்த கீழ் ஒயரை மட்டும் எடுத்து பாருங்கள், 1 2 திரும்பாமல் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக மட்டும் இப்படி இழுத்துட்டு இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் இவ்வளோ எச்சா வருது. எந்த ஒயர் எச்சா வருது? இந்த சைடு எச்சா வருது. அப்போது பாருங்கள், இப்படி கொஞ்சமாக கொடுத்து இந்த ஒயரை இழுத்து இப்படி பண்ணுங்க, சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஏன் யார் வந்துக்கிறா? அந்த டீ கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா பரவாயில்ல, அடுப்பு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் கரெக்டாக இருக்குது இல்லையா? இந்த ஒயர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். 4 ஒயருமே செக் பண்ணிக்கோங்க. முதல் தடவை மட்டும்தான் இப்படி நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்த தடவை இப்படி பார்க்க தேவையில்லை. இப்போ கரெக்டாக செக் பண்ண பின்னாடி இப்படி இந்த 4 ஒயர் டைட் வச்சுக்கோங்க. பாருங்கள், அழகாக டைட் வச்சிங்கன்னா சூப்பராக உட்காரும். பாருங்கள், இது போட்டோமா, இன்னும் ஒரே ஒரு புதாகுது. இன்னும் 4 ஒயர் தான் நம்ம கையில் இருக்குது. எல்லா ஒயரும் போட்டோம், சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த 2 பிட்டி 2ஆக மடித்து வச்சுருக்கோம். அதை 2 சேர்த்தனாப்போ ஒரு ஒயரை கொடுக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மடித்து பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். இந்த கீழ் ஒயரை 2ஆவது எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மேல் ஒயர் வச்சு 3ஆவது ஒயரில் பாருங்கள், மேல் ஒயர் விட்டுட்டு இந்த கீழ் ஒயரை எடுத்து இது 2குள்ளேயும் கொடுக்கணும், சரியா? பிஸ்கெட் நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் என்ன கலர் வேணால் கலராக போடலாம். இப்போ நம்ம சின்னதாக சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், 2ஆவது போட்டுன்னா இது 2 இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த 4ஆவது ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த ஒயரை அதே மாதிரி கீழே கொடுத்து பிடிச்சிக்கோங்க. கீழ் ஒயர் மேல் ஒயர் விட்டுட்டு இந்த கீழ் ஒயர் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது வந்து உங்களுக்கு 4 ஒயரில் நம்ம போடுறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் 6 ஒயரில் பிஸ்கெட் பெருசாக வரும் கொஞ்சம், அதையும் நீங்கள் போடலாம். அது இதை கூட ஈஸி தான். பாருங்கள், இப்படி மெதுவாக கொஞ்சமாக இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை எப்படி இருக்குது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, இன்னும் எவ்வளோ பத்தலைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த பக்கம் தான் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை கொஞ்சமாக போட்டுவிட்டு கீழ் ஒயரை இழுக்கிறேன் பாருங்கள். அந்த கீழ் பக்கமாக அந்த ஒயரை இழுத்து மேலே இழுத்துருங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. அவ்வளோதான். இந்த மேல் ஒயரை கொஞ்சமாக எடுத்து இப்படி இழுத்துக்கலாம். இப்போ அடுத்து 2ஆவது ஒயர் எப்படி இருக்குது,
கொஞ்சம் தான் இருக்குது. இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த பக்கம் இழுத்து இதை இப்படி இழுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கரெக்டாக இருக்குல்ல? ரெண்டு 4 6 இதில் 6 பூ போட்டோமா? 2 4 6 இதில் 6 பூ போட்டு வச்சுக்கிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணி போடலான்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கருப்பு கலர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி நம்ம சாதாரண ஜாயின் பண்ணுற மாதிரியே தான், பெரிய அதிசயம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த 2 வயரு இந்த 2 வயர் இப்படி வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ 2 விட்டு எடுத்துக்கிட்டோம். இது என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இதா 1 2 இப்படி மடிச்சுக்கிறோம். திரும்பாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த பிஸ்கட் நட்டில் பாருங்கள், அதா இந்த 3வது வயரை இப்படி பக்கமாக வச்சு இது 1 மட்டும் மடிக்கும். புரியுதா? 1 மட்டும் மடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், கொஞ்சோண்டு வெளியே இழுக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் விட்டு இப்படி வச்சுக்கிறோம். 1 இங்கே பாருங்கள், இந்த வயர் இப்படி மடங்கக்கூடாது. அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, மடங்கவே கூடாது. இதா 2 இப்போ இந்த மடித்தோம்ல அந்த கருப்பு வயரை நீ பாருங்கள் இதுக்குள்ளார கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இதுதான் வந்து 3வது வயர் கணக்கு நமக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மடித்தோம்ல அதை 2 மறுபடியும் இப்படி வச்சுட்டு இதை பக்கத்துலேயே இருக்கிற இந்த 4வது வயரை இப்படி மடிக்கிறோம். இப்போது இதை 2ஐயும் இப்படி கொடுக்குறோம். பாருங்கள், அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி தான், தனியாக நாட் போட்டோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி போட்டோமா இனிமேல் நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை. அப்படியே அழகாக டைட்டாக இழுத்துக்க வேண்டியதுதான். கீழ் ஒயராக இழுக்கணும். இந்த மேல் ஒயர் பிடிச்சி இழுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கீழ் ஒயர் இருக்குது இல்லை, இந்த கீழ் ஒயரை 2 பக்கமும் கீழ் ஒயராக பார்த்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ தான் மேல் ஒயர் மெதுவாக இழுக்கணும். மேல் ஒயரை இப்படி மெதுவாக இழுங்க. இந்த கேப்பெல்லாம் வரக்கூடாது. கேப் வராத அளவுக்கு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து பாருங்கள், இப்படி இழுத்து இப்படி இழுக்கணும். மேல் ஒயரை லூஸ் வரக்கூடாது. பாருங்கள், இப்படி இழுத்து இப்படி இழுத்து இப்படி டைட் வச்சிட்டோமா? பாருங்கள், ஓகேவா? இப்படி இப்படி போட்டுக்கோங்க. நம்ம ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், மஞ்சள் ஒன்று போட்டுக்கிறோம், கருப்பில் ஒன்று போட்டுக்கிறோமா? கருப்பில் 2 மஞ்சள் 2 கருப்பில் 2 மஞ்சள் 2 கடைசியாக இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படி தான் நம்ம போடணும். இப்போது இது ஜாயின் பண்ணிட்டோம். இப்படியே திருப்பி இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து குழப்பம் வராமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போடுறதுக்கும் ஒத்தையே போடுறத விட 2 பக்கமுமே போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லா வயருமே இப்படி டைட் வச்சுக்கோங்க. டைட்டு வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் போட்டாலும் அதே மாதிரி இதை போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் 1 மடிக்கிறோம், 2வது ஒயரையும் மடிச்சுக்கிறோம். இதில் 2 ஒயர் இருக்குதுல்ல, இதில் கீழ் ஒயர் எடுத்து இதுதான் 3வது ஒயராக மடிக்கிறோம். தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த ஒயரை இப்படி கீழே கொடுத்துருவோம். இதையும் இப்படி கொடுக்குறோம். இது 2க்குள்ளே கொடுக்குறோம். பாருங்கள், பிஸ்கட் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இதான் இது 2ஐயும் இப்படி இதுக்கு வந்து ரோலிங் ஒயரே கிடையாது. ரோலிங் ஒயரே இல்லாமல் அழகாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஒரு தடவைக்கு 2 வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் அதில் நிறையா இது சொல்லிக் கொடுப்போம், அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், சரியா? எந்த கைத்தொழிலும் கற்றுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு உதவும். நம்ம குழந்தைங்களை எவ்வளோ படிக்க வச்சாலும் இந்த கைத்தொழில் அவங்களுக்கு உதவும். சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக்கோங்கம்மான்னு சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் இது ஒரு ஃப்ரீ டைமில் படித்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலத்தில் அவங்க இந்த தொழிலை வச்சு கூட பொழைச்சிக்கலாம். பார்த்தீங்களா? இப்படி போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரோலிங் ஒயர் எது இதுதானே. ரோலிங் ஒயர் நமக்கு தெரியறதுக்கோசரம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை 2ஐயும் கூட சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாறாமல் போட்டுருவீங்க. சரியா? இப்படி இந்த 4 ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு, ஓ இதுதான் ரோலிங் ஒயரா, இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே இந்த 2 ஒயர் விட்டு இந்த மேல் ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். சரியா? இந்த மேல் ஒயர் இப்போ என்ன போட சொன்னேன், 2 கருப்பு போட சொன்னேன். இப்போ 2 பூ எடுத்துக்கலாம். கருப்பில் 1 போட்டோம், இப்போ இது 2வது.
பாருங்கள், இந்த கீழ் ஒயர் ரெண்டையும் விட்டுட்டு இந்த மேல் ஒயர் போட சொன்னால் இங்கே பாருங்கள், 1 2 இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இந்த 4 ஒயரில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சைடு எடுத்து இப்படி பக்கமாக வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. தனித்தனியாக இருக்கணும். சரியா? இது பாருங்கள், இதனோட ஒயரு இப்படி வச்சுக்கோங்க. இந்த பூ மடங்கக்கூடாது, மடங்காமல் வச்சுக்கோங்க. இந்த பூவோட ஒயரு பாருங்க, இதையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டோமா, நல்லா பாருங்கள், இது மடித்து ஒயருங்க இங்கே இருக்குது. இந்த ரோலிங் ஒயரு உங்களுக்கு திரும்பக்கூடாது. இந்த பூவோட ஒயர் திரும்பக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. திரும்பாமல் பார்த்துக்கிட்டு இப்படி மடித்து வச்சுட்டு பாருங்கள், 1 2 இந்த 2 ஒயர்லேயும் கொடுத்துட்டு இந்த விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இந்த பூ என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கிட்டு இன்னொரு பூ இருக்குல்ல, 4வது பூ பாருங்கள், 4வது ஒயரையும் இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படியே தான் நீங்கள் கடைசி வரைக்குமே போடணும். பாருங்கள், 1 2 இப்படி போட்டுட்டு பாருங்கள், மெதுவாக இழுங்க. இப்படி கீழ் ஒயராக இழுங்க, மேல் ஒயராக இழுக்காதீங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த கீழ் ஒயர் இந்த கடைசி வலிக்கு இழுக்கணும். ஃபஸ்ட்டு தடவை இழுக்கும்போதே கரெக்டாக இழுத்துக்கோங்க. இப்படி இது லூஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், இங்கே கை வச்சு இந்த பூவை இப்படி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்படி கொண்டு வந்து இப்படி இழுங்க. இழுத்து மெதுவாக இப்படி பாருங்கள், இப்படி மெதுவாக இழுங்க. வேகமாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுங்க. பாருங்கள், இங்கே லூஸே வரக்கூடாது. அவ்வளோ கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு இப்படி நல்லா பொறுமையாக இப்படி டைட் வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ இந்த மஞ்சள் போட்டோமா பாருங்கள், இப்போ கருப்பு போட்டோமா, அடுத்து 2 மஞ்சள் 2 கருப்பு, 2 மஞ்சள் 2 கருப்புன்னு போட்டு கடைசி இதே தான் போட போகிறோம். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? பாருங்கள், இதுதான் அடி போட்டுங்க, முடிச்சு போட்டிருக்கோம். 1 மஞ்சள் போட்டு 2 கருப்பு, 2 மஞ்சள் 2 கருப்புன்னு போட்டோம். இப்போ பாருங்கள், எத்தனை மொத்தம் போட்டுருக்கோம். இதில் 3 2 4 போட்டிருக்கோமா. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இந்த கருப்பு போட்டோமா, அப்படியே உடனே திருப்பி இப்படி திருப்பி வச்சு உடனே இதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் குழப்பமெல்லாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்தாண்டி மாற்றி போட்டே வரும். இப்படி 2 சைடுமே போடுறது தான் நமக்கு நல்லது. ஒரே சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்க இப்படி 2 சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. பாருங்கள், இப்படி 2 கருப்பு ஒயர் இப்படி பக்கத்தில் வச்சுட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 3வது ஒயர் எடுத்து இப்படி மெதுவாக வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஒயரை கொஞ்சம் எச்சா கொடுத்து அடி திருப்பாலாம் பிடிச்சிக்கோங்க. இந்த 2 ஒயர் கையில் பிடிச்சிட்டு இது இந்த ஒயருக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோமா. பாருங்கள், இப்படி இதை இங்கே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த மடித்தோம்ல அந்த ஒயரை மறுபடியும் இப்போ பின் பக்கமாக வச்சு மடிச்சுக்கிட்டு இந்த 4வது ஒயரை ஒரு சுற்றிக்கிறோம். மறுபடியும் இந்த மடித்த ஒயரை விட்டுட்டு கீழ் பக்கமாக பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த 4வது ஒயரையும் இந்த 2 ஒயருக்குள்ளேயும் கொடுத்து எடுக்கிறோம். இவ்வளோதாங்க நெல்லிக்காய் நாட்டு. அதிசயமே எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சா என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பாருங்கள், இப்படி ஈஸியாக சாதா நாட்டு 4 சாதா நாட்டு நினச்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு பிஸ்கெட் நாட்டு அப்படின்றோம். பேக்கும் சீக்கிரம் கடகன்னு உங்களுக்கு ஏறும். ஆனால் ஒயர் நிறைய குடிக்கும். இந்த பேக்கு ஒயர் நிறையா இழுக்கும். ஆனால் அவ்வளோ லுக்காக அழகாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ லுக்காக இருக்கா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கருப்பு போட்டோமா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மஞ்சள் ஜாயின் பண்ணணும். இந்த கீழ் ஒயர் விட்டுட்டு மேல் ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். மஞ்சப்பூ இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்துக்கிட்டு வருதா, 1 2 இந்த பூவில் எந்த பக்கம் வேணால் வச்சுக்கோங்க. 4 பக்கத்தில் எந்த பக்கம் வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஒயர் மட்டும் எடுத்து இந்த ஒயரில் வச்சு இப்படி சுற்றிக்கலாம். சரிங்களா? இப்படி சுற்றிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா பாருங்கள், இன்னொரு தான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஒயர் மேலே வச்சுக்கோங்க. இந்த ஒயர் இப்படி மேலே வச்சுக்கோங்க. திரும்பாமல் இப்படி வச்சுக்கோங்க, திரும்பக்கூடாது. இந்த 4 ஒயரில் இந்த கீழ் ஒயரை 1 எடுத்து இதில் வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கொஞ்சம் வெளியே விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 2வது ஒயரையும் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 3வது ஒயர் என்ன பண்ணுறோம், இது 2க்கு சேர்த்தனாப்புல ஒரு நாட்டு போடுறோம். பாருங்கள்,
இப்போ இந்த கீழே மடிச்சோம்ல அந்த ஒயரை மறுபடியும் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த 4வது ஒயரை ஒரு சுற்றிட்டு இந்த மடித்த ஒயரை மறுபடியும் இப்படி திருப்பிக்குவோம். அவ்வளோதான். ஒரு ஒயர் 2 தடவை 2 வேலை பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் பிஸ்கெட் நாட். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதுலேயே இந்த பிஸ்கெட்லேயே யானையெல்லாம் போட்டு முடிச்சா பெரிய யானையாக நமக்கு கிடைக்கும். ஒரு கட்டு ஒயரே அதுக்கு தேவைப்படும். பார்க்குறதுக்கு பெரிய யானை அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம என்ன கலரில் வேணால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ பாருங்க, இப்படி ஃபஸ்ட்டு இந்த கீழ் ஒயர் பாருங்க இங்கே இருக்குது. இந்த கீழ் ஒயர்கிட்ட நல்லா இப்படி கீழ் ஒயரை இழுத்துக்குவோம். இழுத்துக்கிட்டு அடிப்பக்கமாக ஒயர் இழுக்கணும். இப்படி அதே மாதிரி மேல் ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி நல்லா இழுத்துக்கிட்டு இந்த அடி ஒயரை இப்படி இழுக்கும். அப்போ சீக்கிரம் பூ வந்து உங்களுக்கு லூஸ் கிடைக்காம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இவ்வளோ டைட்டாக இங்கே இழுத்தோம்ல, ஏன் இந்த மேல் ஒயரை இழுத்ததுனால தான். இப்போ பாருங்கள், இப்படி இழுத்துக்கோங்க. சரியா? அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த 4 ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. கிராஸாக இருக்குதுல்ல, இந்த 4 ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. 2வது இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த கருப்பு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் எடுத்து இப்படி ஒரு சுற்றுங்க. இது தனித்தனியாக வச்சுக்கோங்க. 1 2 இந்த 3வது ஒயரை இது 2க்குள்ளேயும் கொடுத்து இதாண்ட கொண்டாந்துடுறோம். அப்புறம் இப்போ கீழே மடிச்சு விட்ட ஒயரை மறுபடியும் இந்த பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த 4வது ஒயரை இந்த 2 ஒயர் சேர்த்து ஒரு சுற்றிக்கோங்க. நம்மளை பார்த்து மடித்த ஒயரை மறுபடியும் எடுத்து கீழே பார்க்குற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. இந்த 4வது ஒயரையும் இது 2க்குள்ளேயும் கொடுங்க. இவ்வளவே தான் பிஸ்கட் நாட்டு நம்ம போட்டுட்டோம். சரியா? பாருங்க, இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துக்கிட்டு கீழ் பக்கமாக இழுக்கிற பாருங்கடா. நல்லா இப்படி இழுத்துக்கிட்டு கீழ் ஒயரை பார்த்து இழுத்தோம்னா மேலே வந்து நமக்கு நல்லா டைட் கிடச்சிரும். கீழே நல்லா இழுத்து இப்போ மேல் ஒயர் இழுங்க. ஓகேவா? பாருங்க, இப்படி அவ்வளோ. இந்த லூஸ் எல்லாம் இங்கே வரவே கூடாது. இந்த பூ வழியை எடுத்துருங்க. இந்த பூ வழியை இழுத்துருங்க. இப்படி இழுத்து பிடிக்க எங்கேயுமே லூஸ் வரவே கூடாது நம்மளுக்கு. இப்படி இழுத்துட்டு இந்த அடியில் இழுத்து இப்படி இழுக்கணும். அப்போ நமக்கு லூஸே வராது. நல்லா டைட்டாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு மஞ்சள் போட்டுக்கிறோமா, இன்னொரு மஞ்சள் போடணும். இன்னொரு மஞ்சள் போட்டு இன்னும் ஒரு மஞ்சள் தான் இருக்குது இல்லையா? இங்கே இன்னும் ஒரு பூ தான் இருக்குது. ரைட்டா? ஓகே, பாருங்கள். இப்போ இன்னொரு மஞ்சள் ஜாயின் பண்ணுறோம். இந்த கீழ் ஒயரை விட்டுட்டு இந்த மேல் ஒயரை எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 பூ மடிச்சுக்கோங்க. இந்த 2ல் மேல் ஒயர் விட்டு இந்த கீழ் ஒயர் எடுத்து பக்கமாக வச்சு ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், கீழே இழுக்கிறது மாதிரி கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு மடிக்க. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கீழே ஒயரை விட்டுட்டு மடிச்சுட்டு இது 2 ஒயருக்குள்ளே கொடுக்குறோம். இப்போது மறுபடியும் இந்த 2 ஒயர் இந்த பக்கம் வச்சுட்டு பின் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு 4வது ஒயர் சுற்றிட்டு மறுபடியும் இந்த ஒயரை முன் சைடாக வைக்கிறோம். முன் சைடாக வச்சுட்டு இந்த 4வது ஒயரை இந்த 2 ஒயருக்குள்ளே கொடுத்துருக்கோம். பிஸ்கெட் அவ்வளோ ஈஸி. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்க. இந்த ஒயர் இங்கே இருக்குது இல்லை, இங்கே இருக்குது. இப்படியே இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துக்கோங்க. பாருங்கள், பக்கம் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒயர் அப்படியே கீழ் ஒயராக பார்த்து இழுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஒயர் பாருங்க, இந்த ஒயர் இப்படி இழுத்துட்டு இதையும் இப்படி கீழ் ஒயராக இழுத்துக்கோங்க. இந்த ஒயர் அப்படி தான். எல்லா ஒயரும் இப்படி டைட்டு ஒன்று ஒன்றா மெதுவாக டைட் வச்சு மெதுவாக இழுங்க. இந்தா ஒரு பூ டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பூவுக்கு போகாதீங்க. இன்னும் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே கேப்பே வரக்கூடாது. ரவை கூட இங்கே கேப் தெரியாமல் போட்டுருங்க. ஓகே, அந்த மஞ்சள் அந்தாண்டு போட்டோமா? இப்போ இந்த கடைசியில் இருக்கிற மஞ்சள் பாருங்கள், ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம எடுத்து போடணும். இது வந்து கிராஸ் கட்டே தான். எந்த ரோலிங் ஒயரே உங்களுக்கு இல்லை, கஷ்டம் இல்லாமல் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி தனித்தனியாக வச்சுக்கோங்க. எது மேலேயும் மோதாமல் வச்சுக்கோங்க. இதுக்கு அடியில் இப்படியே மடிச்சு இவ்வளோதான்.
இப்படி கொடுக்குறோம். இந்த 2 ஒயரை எடுத்து இப்படி வைக்கிறோம். அப்படியே இந்த 4வது ஒயரை ஒரு சுற்று சுற்றுறோம். மறுபடியும் மடித்த ஒயரை அதே மாதிரி மடித்த ஒயரை மறுபடியும் கீழே கொண்டு போகிறோம். 2 தடவை அதே மாதிரி செய்யணும். அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, இந்த ஒயர் மடங்கக்கூடாது, திரும்பக்கூடாது. அதில் கவனம் இருக்கணும். திரும்பாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒயர் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் பக்கமாக கொண்டாந்துடும். பக்கமாக வச்சுக்கிட்டு 1 2 இப்போ பாருங்க, என்ன சொன்னேன்? இந்த ஒயர் நல்லா டைட் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். வச்சுட்டு கீழ் ஒயராக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த ஒயர் மேல் ஒயர் இப்படி இழுத்துவிட்டு கீழ் ஒயராக இப்படி இழுத்து டைட் வைங்கதா. இப்போ ஃபுல் டைட்டாக வச்சுட்டோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒயரும் இப்படி இழுத்து நல்லா இழுத்துக்கோங்க. இந்த ஒயரும் இழுத்து இப்படி டைட்டு பாருங்கள். இப்படி மெதுவாக இழுங்க. ரொம்ப ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து விட்றாதீங்க. மெதுவாக தான் இழுக்கும். மெதுவாக இழுக்கணும்னா ஒயர் வந்து நீண்டு போயிடும். அதனால் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்கன்னா கரெக்டாக உட்காரும். இந்த இடத்துல கேப்பே வரக்கூடாது. கேப் வராமல் பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். இப்போ மஞ்சள் போட்டோமா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் போட்டுக்கிறோம். அப்புறம் கருப்பு 2 மஞ்சள் 2, கருப்பு 2 மஞ்சள் 2. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம கருப்பு 2 ஜாயின் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சள் 1 ஜாயின் பண்ண முடிஞ்சுது. 2 ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், 1 கருப்பில் 2 மஞ்சளில் 2 கருப்பு மஞ்சள் கருப்பு. பாருங்கள், இந்தாண்ட மஞ்சள் 1 போட்டோம். இப்போ மொத்தமாக எல்லா ஒயரும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடில் இந்த 2 பூ மட்டும் தான் போடல. இந்த பக்கம் எதிர் மாதிரி போட்டே வந்தோம்ல, இது 2யுமே அதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம். பாருங்க, அடி எப்படி போடுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன். மேலே எப்படி போடணும்னு சொல்கிறேன். அதை நீங்கள் மீதி போட்டு வந்துடுங்க. பாருங்க, இதை வச்சுக்கோங்க. பேக் முழுக்க இப்படியே தான் பின்ன போகிறோம். வேறு எந்த மாடல் இல்லை, இதே மாடல் தான். சரியா? கருப்பு ஒயரை திரும்பாமல் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 4வது ஒயரை இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேல் ஒயரை ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இந்த மேல் ஒயரை இழுத்து இந்த கீழ் ஒயராக இழுங்க. இந்த மேல் ஒயரை இழுத்துட்டு பாருங்கள், இந்த அடி ஒயரை தான் இழுக்கிறோம். அடி ஒயர் பிடிச்சி அப்படி நல்லா ஃபுல் டைட் வச்சுட்டு அப்புறம் இந்த மேல் ஒயரை மெதுவாக எடுத்துக்கோங்க. பாருங்க, 4 ஒயரும் நல்லா டைட் வைங்க. நல்லா பூ பார்க்குறதுக்கு நமக்கு சின்ன சின்னதாக அழகாக தெரியணும். இது போட்டோமா, இப்போ பாருங்கள், இந்த கடைசி பூ போடுறோம். கடைசி நாட்டு எப்படி போடுறோன்னு பாருங்கள். 2 மடித்து வச்சுருக்கோம். இந்த 3வது ஒயரை இதுக்குள்ளே கொடுக்குறோம். பாருங்கள், இந்த ஒயரை மடிக்கிறோம். 2வது ஒயரை மடித்து பிடிச்சிக்கிட்டு இந்த 3வது ஒயரை இது 2க்குள்ளேயும் கொடுத்து எடுத்துடுறீங்க. இனி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இதா இப்படி 4வது ஒயரு கிராஸ் கட் போடுற மாதிரியே தான், கிராஸாக தான் எடுத்து போடணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், 1 2 இங்கே திரும்பாமல் பார்த்துக்கோங்க. இப்போது திரும்பக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டோமா பாருங்கள், இந்த மஞ்சள் ஒயரை ஃபுல் டைட்டாக இழுத்து இப்படி மெல்ல கீழ் ஒயர் இழுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் ஒயரை ஃபுல்லாக இழுத்துட்டு பாருங்கள், இந்த கீழ் ஒயர் போட்டு தான் இழுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு ஒயரு இப்படி இழுத்து இப்படி டைட் வைங்க. இந்த சைடு ஒயரு இப்படி இழுத்து இப்படி டைட்டு பாருங்கள். இப்போ இந்த மஞ்சள் ஒயரை மெதுவாக இழுக்கிறோம். இந்தா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோம்னா ஃபுல்லாக அழகாக டைட்டாகிடும். பாருங்கள், இப்போ நம்ம 2 சைடுமே போட்டு பாருங்கள். இந்தாண்டி பூ போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி கிராஸாக வரணும். போட்டு முடிச்சிட்டோமா, இது பாருங்கள், 2 ஒரே மாதிரி வரும். இந்த ஒயரை பிடிச்சி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பெரிய கேப் வருதுல்ல, இந்த கேப்புக்கு தான் போகணும். கிராஸ் கட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறையாக வரும். அப்படியே கிராஸாக வரும். பாருங்கள், 3வது பூ எப்படி போடுறேன். இப்படி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி தான் எல்லா நாட்டும் போடணும். எந்த வித்தியாசமும் இல்லை. சமமாக வச்சுக்கோங்க. இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. எங்கேயும் முறுக்காமல் பார்த்துக்கோங்க. முறுக்கு வரக்கூடாது. பாருங்கள்,
இப்படி வச்சுட்டோமா, மறுபடியும் இந்தா இப்படி மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இந்த 4வது ஒயரை ஒரு சுற்று சுற்றுறோம், இப்படி கொடுக்குறோம். இங்கே பாருங்க, இவ்வளோதான். மேல் வயிறு நல்லா ஃபுல்லாக இப்படி இழுத்துட்டு கீழ் வயிறு இழுங்க. மேல் வயிறை இழுத்துட்டு கீழ் வயிறை இழுங்க. இது பாருங்க, அப்படியே மெதுவாக மெதுவாக இந்த வயிறு இழுத்துக்குங்க. அதுதான் நல்லா பாருங்க. இப்போது இது ஃபுல்லாக 3வது லைன். இப்படியே இந்த பக்கம் 4 லைன், இந்த பக்கம் 4 லைன் போட்டு எப்படி மூளை திருப்பணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதான் மூளை திருப்பணும்னா இந்த 2 நாட்டி பிடிச்சி நம்ம போடணும். இங்கே காட்டுங்க, இங்கே பாருங்கள். 1 2 3, இதில் 6 பூ, இதில் 3 பூ வருது. இது வெளியே போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். 1 2 3, 1 2 3, 4வது பூ 5வது பூ, 5 லைன் போட்டுக்கோங்க. 5 லைன் போட்டுட்டு 4வது பூ 5வது பூ சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அப்படி தான் பாருங்கள். 1 2 3, 4வது பூ 5வது பூ சேர்த்து இந்த நாட் போடணும். இதுதான் மூளை திருப்பது. ஒரே ஒரு தடவை மூளை திருப்பணும், 4 பக்கமும் திருப்பணும். 1 2 3 4, 4 5வது பூ எடுத்து இந்த மூளை திருப்பியிருக்காங்க. 1 2 3 4 5. இதே மாதிரி தான் நம்ம பேக்லேயும் இதே மாதிரி 5 லைன் போட்டுட்டு 5வது பூவையும் 4வது பூவையும் மூளை திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்படி போட்டிங்கன்னா பேக்கு தானாக வந்துடும். இப்படியே போட்டு நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த வாரம் காட்டுங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.